கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சுகத்தை குறித்ததான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாச அறிக்கையை நாம் செய்ய போகிறோம். இந்த விசுவாச அறிக்கை ஜெபத்தை நீங்கள் கேட்கும்போது, என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்போது, உங்கள் சரீரங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை, உங்களை தேவனுடைய வல்ல கரம் தொட்டு சுகமாக்குவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் பலவீனங்கள் மாறுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஜெபத்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 23:25 கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார் என்ற வசனத்தின்படி என் தேவன் என்னுடைய சரீரத்திலிருந்து வியாதிகளை அவர் விலக்குவார். நான் உட்கொள்ளுகிற என் ஆகாரத்தையும் என் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது. உபாகமம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வசனத்தின்படி எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் அது என் சரீரத்தை ஆட்கொள்ள முடியாது. என் தேவன் அவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தருவார். 2 ராஜாக்கள் 20:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார். நான் வியாதியோடு இருக்க மாட்டேன். காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை குணமாக்குவார். சங்கீதம் 34:20 கர்த்தர் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. என்னுடைய சரீரத்தில் எல்லா அவயவங்களையும் என் தேவன் காப்பாற்றுகிறவர். நான் பிரயாணப்படும் பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் என் எலும்புகளை கூட என் தேவன் பாதுகாப்பார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படாது. என் தேவன் என்னை பாதுகாப்பார். சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஒருவேளை படுக்கையில் வியாதியாய் கிடந்தாலும் நான் என் தகப்பனுடைய கரங்களில் தாங்கப்படுகிறேன். அவர் எல்லா மரண படுக்கைகளையும் அதை முழுமையாக என் தேவன் மாற்றி போடுவார். சங்கீதம் 91:3 கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும்
தப்புவிப்பார் என்ற வசனத்தின்படி எனக்கு விரோதமாய் எத்தனை கண்ணிகள் பிசாசினால் வைக்கப்பட்டாலும், எத்தனை பாழாக்குகிற, என் சரீரத்தை கெடுக்கிற, என் சரீர அவயவங்களை பாழாக்குகிற எத்தனை கொள்ளை நோய்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும், என் தேவன் அவைகளினின்று என்னை தப்புவிப்பார், என்னை பாதுகாப்பார். சங்கீதம் 91:10 வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வசனத்தின்படி என்னுடைய சரீரத்தை வாதை, என் வீட்டை வாதை நெருங்க முடியாது. காரணம், என் வீடு அவருடைய பிரசன்னத்தினால் பாதுகாக்கப்படுகிறது. சங்கீதம் 103:3-5 வரை உள்ள வசனங்களில், கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்ற வசனத்தின்படி என் தேவன் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார், என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். என் பிராணனை அழிக்கும்படி எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை மரண கண்ணிகள் வந்தாலும் அவைகளினின்று என் தேவன் என்னை விலக்கி மீட்டு என்னை நன்மையினால் திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகப் போகிறது. சங்கீதம் 107:20 கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வசனத்தின்படி நான் பலவீனப்படும் பொழுது, நான் வியாதிப்படும் பொழுது கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி எல்லா விதமான அழிவுக்கும் என்னை தப்புவிக்கிறார். அவருடைய வசனம் என்னை சுகமாக்குகிறது. சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்ற வசனத்தின்படி என் இருதயம் ஒருவேளை மனிதர்களின் வார்த்தையினால், என்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளினால் நொறுக்கப்பட்டிருந்தாலும், என் தேவன் என் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த காயங்களை, அந்த வேதனையை அவர் குணமாக்கி எல்லா விதமான அந்த காயங்களை அவர் கட்டுகிறார். அந்த காயங்கள் என்னை ஆட்கொள்ள முடியாது. ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். எனக்காக அவர் காயப்பட்டு எனக்காக அவர் குற்றுயிரானார். அவருடைய தழும்புகள் என்னையும் என் சரீரத்தையும் என் மனதையும் என் சரீர அவயவங்களையும்
அது குணமாக்கும். எரேமியா 17:14 கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறோம். நீரே எங்களை குணமாக்குகிறவர். உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். நீர் எங்களை குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எரேமியா 30:17 கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். என் தேவன் என் சரீரத்தில் ஆரோக்கியம் வரப்பண்ணுவார். எனக்கு வியாதி வராது, மரணம் வராது, பலவீனங்கள் என்னிடத்தில் வராது. என் தேவன் தருகிற ஆரோக்கியம் எனக்கு உண்டாகும். அவர் என் காயங்களை ஆற்றுவார். ஹல்லேலூயா. எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என் தேவன் என் வாழ்க்கையில் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவார். நான் குணமாவேன். என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஒருவேளை என்னுடைய சமாதானத்தை கெடுக்குமானால் என் தேவன் அந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் எனக்கு வெளிப்படுத்துவார். மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நான் என் தேவனுடைய நாமம் யெகோவா கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு நான் பயந்திருக்கிறபடியால் அவருடைய நீதியின் சூரியன், அவருடைய வெளிச்சம் என்மேல் உதிக்கும். அந்த வெளிச்சத்தில் நான் வாழ்கிறபடியால் அந்த வெளிச்சத்தின் செட்டைகளுக்குள் ஆரோக்கியம் இருக்கிறது. நான் ஆரோக்கியமாய் இருப்பேன். மத்தேயு 8:17 கர்த்தர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். என் தேவன் என்னுடைய எல்லா பலவீனங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய வியாதிகளை, என்னுடைய எல்லா வலிகளை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான நோய்களையும் அவர் சுமந்தார். எனவே நான் எந்த பலவீனத்தையும் எந்த நோய்களையும் நான் சுமக்க மாட்டேன், சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை
சேதப்படுத்த மாட்டாது. என் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்கள் மேலும் தேள்கள் மேலும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளின் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் என் சிந்தனையில் எத்தனை பொய்களை விதைத்து அதன் நிமித்தமாய் வியாதிகளை என் வாழ்க்கையில் கொண்டு வந்து என்னை மேற்கொள்ள அவன் நினைப்பானால் அவனுடைய தந்திரம் பலிக்காது. காரணம், அந்த இருளின் வல்லமையின் மேல் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருளின் வல்லமை என்னை சேதப்படுத்த முடியாது. இன்று நான் அந்த இருளின் வல்லமையை, அந்த சர்ப்பங்களை, அந்த தேள்களை, அந்த சத்துருவின் வல்லமையை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மிதித்து போடுகிறேன். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். அந்த ஆவியானவர் என் சரீரத்தில் எந்தெந்த பகுதியில் மரணம் வேலை செய்தாலும் அந்த மரண வல்லமையை நின்று அந்த சாவுக்கேதுவான சத்துருவின் கிரியைகளிலிருந்து என் சரீரத்தை மீட்டு என்னை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவுக்குள் வேலை செய்த அதே உயிர்ப்பித்தலின் அனுபவம் எனக்குள்ளும் என் சரீரத்திற்குள்ளும் வேலை செய்கிறது. நான் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. யாக்கோபு 5:15 விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். விசுவாசமுள்ள ஜெபம் என்னை ரட்சிக்கும். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால் நான் பலவீனத்தில் சிக்குண்டு தவிக்க மாட்டேன். அந்த விசுவாசம் என்னை ரட்சிக்கும். என் தேவன் என்னை எழுப்புவார். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்னுடைய சரீரத்தில் பாவத்தின் நிமித்தமாய் சாபத்தின் நிமித்தமாய் எத்தனை பலவீனங்கள் வந்திருந்தாலும் அவைகளை எல்லாம் இயேசு சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகள் என்னை சுகமாக்கிற்று. இனியும் நான் பாவத்தையும் சாபத்தையும் அதனால் உண்டான வியாதியையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசு
என் பாவங்களுக்காக செத்து எனக்குள் நீதியாய் அவர் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். நான் என் வாழ்க்கையில் தாழ்ந்திருப்பது அவர் சித்தமில்லை. நான் வாழ்ந்து சுகமாயிருக்க என் தேவன் விரும்புகிறார். நான் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். யாத்திராகமம் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டாள், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் என் தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பரிசுத்தத்தில் அவர் எனக்கு கிருபையாய் ஈவாக தந்த அந்த நீதியில் வாழ்கிறபடியினால் எகிப்தியருக்கு வந்த ஒரு வியாதியும் என்னை நெருங்க முடியாது. என் தேவன் எனக்கு நல்ல பரிகாரியாக வைத்தியராக இருக்கிறார். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எத்தனை பலவீனங்கள் சோர்வுகள் என்னை நெருங்க எத்தனம் பண்ணினாலும் என் தேவன் எனக்கு பலன் கொடுத்து என் சத்துவத்தை என் பலனை பெருக பண்ணுவார். நான் பலவீனன் அல்ல, நான் சோர்ந்து போகிறவன் அல்ல. எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் எனக்கு எத்தனை பெயர் வைத்தாலும், வியாதிப்பட்டவள், தள்ளப்பட்டவள், விசாரிப்பாளற்றவள் என்று எத்தனை பெயர் சொன்னாலும் என் தேவன் அவர் எனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி என் காயங்களை ஆற்றுவார். மனிதர்களுடைய வார்த்தையினால், என் சூழ்நிலைகளால் என் மனதில் எத்தனை காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும், சிலருடைய ஒப்பீனியன், அவர்களுடைய எண்ணம் என்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும், அதனால் எனக்கு ஆழ் மனதில் காயங்கள் வந்து நான் என் ஆரோக்கியத்தை இழந்திருப்பேன். ஆனால் என் தேவன் இன்று எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி அந்த மனதில் இருக்கிற எல்லா காயங்களையும் ஆற்றுவார். லூக்கா 17:14 அவர்களை அவர் பார்த்து,
நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசாரியனிடத்திற்கு போகிற வழியிலேயே அவர்களுடைய குஷ்டரோகம் நீங்கி அவர்கள் சுத்தமானது போல இன்றைக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கனப்படுத்தி வாழ்கிறபடியினால் நான் சுகமாவேன். அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை என்னை சுகமாக்கும். அப்போஸ்தலர் 9:34 பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். இன்றைக்கும் மரண படுக்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னை சந்திக்கிறது. உன் படுக்கையை விட்டு எழுந்திரு என்ற ஒரு சத்தம் என் காதுகளில் கேட்கிறது. நான் அந்த மரண படுக்கையிலிருந்து நான் எழும்புவேன். நான் சுகமானேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:7-9 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொன்னது போல என் சரீரத்தில் எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும், எத்தனை பலவீனங்கள் என்னை முள்ளை போல குத்தி கொண்டிருந்தாலும், அந்த பலவீனத்தின் மத்தியில் என் தேவனுடைய பலன் என்மேல் பூரணமாய் விளங்கும். என் தேவனுடைய பலன் என்னை பரிபூரணமாய் நிரப்பும். நான் பலவீனத்தில் போராட மாட்டேன். தேவனுடைய பலத்தினால் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. என் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை நாங்கள் கேட்டு இதை விசுவாச அறிக்கை செய்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே என் ஜனங்கள் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளையும் இந்த சத்தத்தையும் கேட்டார்களோ, இப்பொழுதே அவர்கள் சரீரத்தில் ஒரு தெய்வீக வல்லமை இறங்குவதாக. அவர்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இப்பொழுது ஒரு சுகமளிக்கிற வல்லமை, உம்முடைய வல்லமை அவர்களை நிரப்புவதாக என்று உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படி
விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே ஒரு அற்புதம் நடப்பதாக. படுக்கையை விட்டு என் ஜனம் எழும்புவார்களாக. அந்த வழிகள் இப்போதே நீங்குவதாக. அந்த மரண பயங்கள், அந்த சத்துருவின் வல்லமை, அந்த மந்திர கட்டுகள், அந்த செய்வினை கட்டுகள், அதனால் வந்த எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே என் ஜனத்தை விட்டு, சரீரத்தை விட்டு, சிந்தனையை விட்டு இப்பொழுதே விலகி போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தந்த சுகத்துக்காக, நீர் தந்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம். நீர் எழுப்பின சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வல்லமையின் நதி, ஒரு சுகத்தின் நதி பாய்ந்து செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.